வணக்கம். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கோட் படப்பிடிப்பு தளத்தில் விஜயை காண ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் குவிந்ததும் அவர்களுடன் அவர் செல்ஃபி எடுத்துக்கொண்டதும் சமூக வலைதளங்களில் தீயாக பரவியது. இந்நிலையில் நடிகர் விஜயின் அரசியல் வருகை குறித்து சமூக ஆர்வலரும் பிரபல அரசியல் விமர்சகருமான சவுக்கு சங்கர் ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி ஒன்றை அளித்திருக்கிறார். அதில் மக்களுக்கு நடிகர் விஜய் செய்து வரும் நல உதவிகள் அனைத்தும் அவர் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நிற்பதற்காகத்தான். தேர்தலில் போட்டியிட போகிறார். அதற்கான வேலைகள் தான் இதெல்லாமே. 2026இல் விஜய் கட்டாயம் அரசியலுக்கு வருகிறார். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதற்கான தொடக்கமாக தான் இதனை பார்க்க வேண்டும். இப்படியெல்லாம் நலத்திட்ட உதவிகளை செய்தால் முதலமைச்சராகி விடலாம் என்று விஜய் நினைக்கலாம். மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு யாருக்காவது தெரியுமா? தனக்கு கூட்டம் சேர்வதால் நாம் முதல்வராகி விடலாம் என நடிகர் விஜய் மட்டுமல்ல, யாருமே நினைக்க கூடாது. ஒண்ணும் இல்லங்க, நாளைக்கு நயன்தாராவை கூட்டிட்டு வரட்டுமா பாண்டி பஜாருக்கு? எவ்வளவு கூட்டம் வருதுன்னு பாக்குறீங்களா? ரஜினிகாந்த் ஸ்டெர்லைட்டுக்கு போன போது கூட தான் கூட்டம் சேர்ந்தது. ஏங்க இவ்வளவு ஏன்? 2 வருஷத்துக்கு முன்னாடி நடிகை சன்னி லியோன் கேரளாவுக்கு போனாங்க. அப்போ வந்த கூட்டத்தை பாத்தீங்களா? அதனால சன்னி லியோன் கேரளாவில் முதல்வராகி விடுவாரா? கூட்டத்தை பார்த்தேயெல்லாம் முடிவு செய்யக்கூடாது பாஸ். பிரபலங்களை பார்க்க வேண்டும் என்று மக்கள் ஆர்வம் காட்டுவது இயற்கையான ஒன்றுதான். அதை வச்சுட்டு இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டுகளாக மாறும் என்று அவர்கள் நினைத்தால் தப்பு கணக்கு போடுகிறார்கள் என்றுதான் அர்த்தம். முதலில் விஜய் அரசியலுக்கு வரட்டும், மக்களை சந்திக்கட்டும், அரசியல் செய்யட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், இந்த காலகட்டம் மட்டுமல்ல, எந்த காலகட்டத்திலும் ஒரு நடிகர் தனக்கு இருக்கும் புகழை வைத்துக் கொண்டு ஆட்சியை பிடித்து விடலாமா என்றால் பிடிக்கவே முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. கருணாநிதி மற்றும் ஜெயலலிதா இல்லை என்று 2 மூத்த நடிகர்களான ரஜினி மற்றும் கமல் அரசியலில் இறங்கி பல முயற்சிகள் செய்தார்கள். அந்த பாட்சா பலிக்காததால் இப்பொழுது ஓய்வெடுத்து விட்டார்கள். இப்போது அவர்களை பார்த்து ஒரு இளம் நடிகர் வருகிறார், நம்பர் 1 நடிகர் வருகிறார், நாம ஏன் முயற்சி செஞ்சு பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. மக்கள் அவரை ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் இந்த ஷூட்டிங் முடிஞ்சதும் எங்கப்பா மழை பெஞ்சிருக்குன்னு கேட்டுட்டு அங்க போய் 4 பேருக்கு கடலை மிட்டாய் கொடுத்துட்டு மீண்டும் ஷூட்டிங் போறது எல்லாம் வேலைக்காகுமா என்பதை விஜய் முடிவு பண்ணிக்கட்டும். அதாவது விஜய் இல்லை, அவரை விட பெரிய ஸ்டாராகவே இருக்கட்டும். இந்த பார்ட் டைமாக அரசியலுக்கு வரலாம் என்று நினைத்தால் தமிழ்நாடுங்க இது. உரிய படத்தை மக்கள் புகட்டுவார்கள். படத்துல சீன் போடுறதோட நிறுத்திக்கணும். அரசியல் களத்தில் நின்று மக்கள் மனதை வென்று அவர்கள் ஓட்டுகளை வாங்குவது எல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. விஜய் என்ன பண்ண போறாருன்னு பாப்போம். இப்படி சவுக்கு சங்கர் விஜய்க்கு நன்றாக சவுக்கடி கொடுத்திருக்கக்கூடிய இந்த செய்திகள் தான் தற்போது ஊடகங்களில் வைரலாக பரவி வருகிறது. நாங்கள் பதிவிடும் வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மட்டும் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.